மாலை வணக்கம். MSME சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். டிசம்பர்லேருந்து முயற்சி எடுத்து இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட MSMEனாவே எங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் தான் ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி MSME சம்மந்தமாக நம்ம ஒரு மீட்டிங் ஒரு 1 year முன்னாடி ஆன்லைனில் பண்ணியிருந்தோம். அப்போவும் வந்திருந்தாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் MPMA ஐ வெல்கம் ஆல் த மெம்பர்ஸ். இன்னைக்கு வந்திருக்கோம். ஈவினிங் உங்கள் நேரத்தை கொடுத்து வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. உங்களெல்லாம் வரவேற்கிறோம். ப்ளஸ் அவுட் ஸ்டேஷன் மெம்பர்ஸ், இந்த டைம் வந்து ஹைப்ரிடாக பண்ணுறோம். இந்த மீட்டிங் இங்கே நடக்குது. இந்த மீட்டிங் வந்து ரெக்கார்டும் ஆகுது. அஸ் வெல் அஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷனில் உள்ள மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவங்க முன் வந்து கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் சென்னைக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு உடனே சேலம், மதுரை எல்லா இடத்துல இருந்தும் எங்களையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொன்னதை முன்னிட்டு இது ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் ஹைப்ரிட் ஆன்லைன் அக்ராஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ மற்ற அசோசியேஷன், மற்ற பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷன் ஃப்ரம் சிவகாசி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், சேலம் எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாரையும் மனமார வரவேற்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். அண்ட் நம்ம ஸ்பீக்கர் பற்றி நான் அவங்க லிங்க்டனில் இன்ட்ரோடக்ஷன் எடுத்தேன். நான் சாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் எடுக்கும் போல இருக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ இஸ் சார்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் 27 years ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அண்ட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் அண்ட் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். And he is a director at 3iPro, a consulting firm that provides integrated solutions for business, finance and legal matters. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா he's a trainer, he's a speaker, he's good at public speaking and he's passionate about teaching, and he's a faculty at visiting faculty at IIM, Indian Institute of Management. So we've got a fantastic resource before us. நமக்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து திறனும் உள்ள ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்காரு. நம்ம அந்த நேரத்தை முழுமையாக செலவழித்து நம்மளுடைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், MSMEயில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஐ வெல்கம் டாக்டர் கோபால் கிருஷ்ணராஜு சார், ப்ளீஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திரு காசி விஸ்வநாதன் அவர்கள் இங்கு பிசிக்கலாகவும் வெர்ச்சுவலாகவும் கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கம். (43B) மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த டாபிக் வந்து 2 மாசமா, ஜனவரி மாசத்துலேருந்து அது டிவியா இருக்கட்டும் இல்லை பத்திரிகையா இருக்கட்டும், நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஏன் இப்போ பாப்புலர் ஆச்சு அங்கேருந்து ஆரம்பிக்கும். போன வருஷம் பட்ஜெட்ல நமது நிதி அமைச்சர் சீதாராமன் அவர்கள் ஒரு மாடிஃபிகேஷன் இன் இன்கம் டேக்ஸ் சட்டம் 43B கொண்டு வந்தார். இது ஒரு அமெண்ட்மெண்ட் பை இன்சர்ட்டிங் ஒரு கிளாஸ். இது என்னது? 43 கேபிட்டல் பிங்கிற செக்ஷன் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் வியாபாரத்தில் இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேஷ் பேசிஸ் அக்கௌண்டிங்னா என்ன நம்ம மறந்துட்டோம். ஏன்னா இன்வாய்ஸ் போட்டாலே ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ அது பணம் நம்ம கலெக்ட் ஆகிறதா இல்லையாங்கிறது கவர்மெண்ட் நீ இன்வாய்ஸ் போட்டுட்டியா, சரி அப்போனா எனக்கு ஜிஎஸ்டி கட்டிடுங்க. ஸோ அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே இன்புட் கிரெடிட் எடுத்துப்போம், பேமெண்ட்டை கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டணும். அதே மாதிரி சேல் பில் போட்டால், இன்வாய்ஸ் போட்டுட்டா நம்ம ஜிஎஸ்டி கட்டணும், நம்ம அதை கணக்கில் எடுத்துருவோம். இதுதான் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் 1-2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். கடன் வாங்கியிருக்கேன், கடனை திருப்பி கட்டும் போது
வட்டியோட கட்டணும். வட்டியோட கட்டணும். நான் வட்டியை கொஞ்சம் லேட்டாக கட்டுறேன். 2022-23 கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியை 22-23 கட்டல, 23-24 கட்டுறேன். ஆனா அந்த வட்டி வந்து 7.5 லட்சம் ரூபா கணக்குல 7.5 லட்சம் ரூபா பாக்கி அப்படின்னு வச்சிருக்கு. ஆனா நான் எப்ப நான் வட்டி கட்டுறேன்? 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு. இந்த இன்கம் டேக்ஸ் சட்டம் 43B என்ன சொல்லுதுன்னா, வட்டி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ABCDEFG இந்த 7 ஐட்டத்துல வட்டி ஒரு ஐட்டம். நீங்க வட்டியை வந்து டிடக்ஷனா செலவா எடுத்துக்கணும். 2022-23 22-23 பே பண்ணுங்க. லேட்டா பே பண்ணீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட் என்னவோ, ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் டியூ டேட் என்னவோ, அந்த டியூ டேட்டுக்குள்ள கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவானா அந்த வருஷத்திலே கொடுத்துரு. இதுதான் அந்த 43B. இத்தனை வருஷமா அந்த 7 செக்ஷனை வச்சுன்னு அவன் ஓட்டின்றது. இந்த ஜிக்கு அப்புறம் ஒரு ஹெச்னு ஒன்று இன்டர்செப்ட் பண்ணு. ஹெச் ஏன்னா இந்த புது கம்பெனி ஒன்று ஹச்னு வந்தது, ஹாய். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிதான் இருக்கும், ஹாய் அப்படிதான். அப்புறம் ஒரு நாய்க்குட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹாய் அப்படின்னு ஒரு செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணு. இது என்ன சொல்றது அப்படின்னா, 2007 மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம். நிறைய பேர் இங்க சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நீங்கெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கேள்விப்பட மாட்டோம். ஏன்னா அந்த டெர்மினாலஜிலாம் இப்போ மாறி இப்போ அதுக்கு 3 கிளாசிஃபிகேஷன் தான். இல்லைங்க நான் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, நான் டைனி இண்டஸ்ட்ரி. நீங்கள் இந்த கிண்டியில் போனீங்கன்னா ஸ்மால் அண்ட் டைனி அசோசியேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் டைனியாக இருங்க, வில்லேஜாக இருங்க, நீங்கள் எப்படியாவது இருங்க, நாங்கள் 3 உங்களை பிரிச்சுருக்கோம் அப்படின்ட்டு MSME மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியா 3 ஸ்லைஸாக பிரித்து அந்த 2007 சட்டம் வந்து. இந்த 2007 சட்டம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, முக்கியமான சட்டம். நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து MSMED ஆக்ட்ல இருக்கும். அதாவது இன்கம் டேக்ஸ் சட்டத்துல என்ன சொன்னாலும் MSMED ஆக்டுக்கு அது பொருந்தாது அப்படின்னு ஒரு செக்ஷன். என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இந்த மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் காப்பாத்துறதுக்காகவே, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த MSMED ஆக்ட்ல இருக்கு. அதுக்கு முதன்மைப்படுத்துற மாதிரி தான் இந்த 43B H செக்ஷன் வந்து. நான் ஒரு வியாபாரி, வாங்கி விற்கிறேன். நான் ஒரு ட்ரேடர், மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி விற்கிறேன். மேனுஃபேக்சரர் வந்து மைக்ரோ இல்ல ஸ்மால் என்டர்பிரைஸ். அவனே சிறு குறு நிறுவனம். அவன்கிட்ட வாங்கிட்டு 6 மாசம் கழிச்சு நான் பேமெண்ட் பண்ணா அவன் தாங்குவானா? தாங்க மாட்டான். நம்ம வடிவேலோட டைலாக்ல சொன்னான். அப்போ அவனை ப்ரொடெக்ட் எப்படி பண்றது? அந்த சட்டத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கு. MSMED சட்டத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கு. என்ன ப்ரொடெக்ஷன்? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன். மீடியம் காத்துல விட்டாங்க. ஏன் விட்டாங்கிறது உங்களை மாதிரி அசோசியேஷன் தான் வந்து மேடம் சீதாராமனை கேட்கணும். ஏங்க மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்களே, ஏன் மீடியம்க்கு கொடுக்கல? இல்லை, நீங்களாம் கொஞ்சம் வளர்ந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க, அவங்களாம் கொஞ்சம் வளரட்டும். செக்ஷன் 15 23 வரைக்கும் MSMED சட்டம் 2007 படிச்சீங்கன்னா தெரியும். அதுல என்ன சொல்றாங்க? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு ஒரு பயர், நான் வந்து மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு தான் நான் வாங்குறேன், இப்போ நான் அவருக்கு பணம் கொடுக்கணும்.
பயர் வந்து உங்க 2 பேருக்கு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட் தேதிக்குள்ள கொடுத்துருங்க. ஆனா அக்ரிமெண்ட் தேதி வந்து 2 வருஷம் போட்டுக்க முடியாது, 180 நாளும் போட்டுக்க முடியாது. நீங்க போட்டுக்கலாம். ஆனா எம்எஸ்எம்இடி சட்டம் என்ன சொல்லுது, உங்க 2 பேருக்கு அக்ரிமெண்ட் இருந்தா அந்த அக்ரிமெண்ட் 45 நாள் தாண்டக்கூடாது. ஓகே, 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கட்டும், ஆனா அந்த அக்ரிமெண்ட் 15 நாளுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க, 22 நாளுக்குள்ள கொடுக்குறேன்னு போட்டுக்கோங்க, 38 நாளுக்குள்ள கொடுக்குறேன்னு போட்டுக்கோங்க. 48 நாளுக்குள்ளேன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஆனா அக்ரிமெண்ட் வந்து ஓரமா வச்சுட்டு சட்டம் செக்ஷன் வந்து அப்ளை. செக்ஷன் என்ன சொல்லுது, 45 days maximum even if you have an agreement which cannot exceed 45 days. சார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிட்டலாம் நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போடுறது இல்லை. சொல் பேச்சு கேட்குற ஆளுங்க இங்க வா அப்படின்னா வருவான், உட்காருனா உட்காருவான், நில்லுன்னா நிற்பான். அவங்ககிட்ட போய் நான் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டோம். அவன் எதுக்கு அக்ரிமெண்ட்லாம், நம்ம ஏதாவது ஒரு வாய் தகராறு வந்தால் தானே அக்ரிமெண்ட்லாம், தகராறே கிடையாதுங்க உங்க கிட்டலாம். We don't have an agreement with micro and small enterprises. Then அப்போ இந்த 45 நாள் கிடையாது, 15 நாள் தான். If agreement is there, the date cannot exceed 45 days. If agreement is not there, okay, 15 days. 15 நாள்னா என்ன 15 நாள்னு நீங்க கேட்கணும். சார் இன்வாய்ஸ் கொடுத்ததுலேருந்து 15 நாளா? இல்லை, நாம இந்த ஜிஎஸ்டியோட பழகி பழகி இன்வாய்ஸ் டேட் வந்து நம்ம மண்டக்குள்ள போயிடுது. எம்எஸ்எம்இடி ஆக்ட் என்ன சொல்றான், இன்வாய்ஸ் டேட்லாம் கிடையாது. அவன் இன்வாய்ஸ் டேட்னு ஒன்று போடுவான், கொடுப்பான். The goods delivery date will be treated as your date, accepted date. இல்ல இல்ல அவன் கொடுத்த சரக்கு சரியில்லை அப்படின்னா அப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்ஜெக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை அவன் திருப்பி மாற்றி கொடுப்பான். அது அக்செப்டட் டேட். அந்த அக்செப்டட் டேட்ல இருந்து 15 நாள். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த என்டையர் டிஸ்கஷன்ல. நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 2 தான். அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா? அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா 45 நாள் தாண்டக்கூடாது. 45 நாள் தாண்டி இல்லைங்க, நாங்க எப்பவுமே வந்து 90% தான் பேமெண்ட் கொடுப்போம், 10% பிடிச்சிப்போம். ஓகே, அடுத்த பில்லுல 10 கொடுப்போம், இன்னொன்று 90 கொடுப்போம். இப்படிதான் நாங்க வந்து பண்றது. ஏன்னா இந்த ட்ரேட் பிராக்டிசஸ்ங்கிறது, நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், பல ரூபங்கள் இருக்கும். ஒரு ரூபம் கிடையாது, பல ரூபங்கள். நீங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் இந்த சட்டம் என்ன சொல்லுது, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவனுக்கு டியூ இருந்ததுன்னா ஆன் டைம் கொடுத்துருங்க. 45 நாள் அக்ரிமெண்ட் இருந்தால் அதுக்குள்ள கொடுத்துருங்க. இல்லை அக்ரீடு டேட் இஸ் லெஸ் தேன் 45 days அதுக்குள்ள கொடுத்துருங்க. நான் தாண்டில கொடுக்குறேன், இல்லை நான் கொடுக்கவே இல்லை, அங்கதான் இப்போ வந்து ஒன்னொன்னா வரேன். நான் வந்து இப்போ வந்து ஆக்சுவலா இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். இன்னும் நான் வந்து மெயின் பிக்சருக்கே போல. அதாவது இந்த சட்டத்தோட டெப்த்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது செக்ஷன் ஏன் வந்தது அப்படின்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரி, இப்போ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம்னு சொல்றீங்களே, இவங்க யாரு? இவங்க வந்து எப்படி இவங்களை ஐடென்டிஃபை பண்றது, எப்படி இவங்களை கிளாசிஃபை பண்றது? நீ மைக்ரோ, நீ மீடியம், நீ வந்து ஸ்மால், எப்படி நாங்கள் வந்து இதை பிரிக்கிறது? முதல்ல அப்ளிகேஷன் போடும்போது, சரி நான் ஒரு சில பவர் பாயிண்ட்லாம் அப்புறம் காமிக்கிறேன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், அப்போ இதனுடைய டெப்த் புரியும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்குன்னு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்டில் வந்து உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சைட். அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு இன்னி தேதிக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சும்மா பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,80,00,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா 3,80,00,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல மைக்ரோ எவ்வளவு அப்படின்னா
3,75,00,000 பேர். ஓகே, ஸ்மால் எவ்வளோ அப்படின்னா ஒரு 55 லட்சம் பேர். மீடியம் எவ்வளோ அப்படின்னா less than 1 lakh தான். ஸோ இப்போ சட்டத்தோட சிக்னிஃபிகன்ஸுக்கு புரிஞ்சுக்கணும் போகும். ஸோ 98% ஆஃப் த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் மைக்ரோ என்டர்பிரைசஸ். MSMEல MSMல M முதல் படி வந்து மைக்ரோ, ரெண்டாவது படி வந்து ஸ்மால், மூணாவது படி மீடியம். மீடியம்ல 1% கூட கிடையாது, அவன் வந்து 0.0% தான் இருக்காங்க. 98% யாரு? மைக்ரோ தான். சரி, மைக்ரோனா யாருங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ரெண்டு கண்டிஷன் டபுள் கண்டிஷன் வச்சிருக்காங்க. ட்வின் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அவன் மைக்ரோ. அதுல ஏதாவது ஒண்ணு தன்னை தாண்டினேலாம் நான் அடுத்த படிக்கு போயிடுவேன், நான் வந்து ஸ்மால் போயிடுவேன். அவங்க அதான் 3 பேருக்கு வந்து 2 கண்டிஷன் தான். அது என்ன கண்டிஷன்னா, ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன், இன்னொன்னு டர்ன் ஓவர் கண்டிஷன். ஐடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஐடி ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு டர்ன் ஓவர். இது வந்து ட்வின் கண்டிஷன். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் ரெண்டையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸாம்பிள் 1:5 அவ்வளவுதான். 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கீழே இருக்கணும், 5 கோடி டர்ன் ஓவர் கீழே இருக்கணும். இவங்கெல்லாம் யாரு? மைக்ரோ. உண்மையிலேயே 3,75,00,000 பேர் வந்து மைக்ரோவா? அவ்வளவுதான் கணக்குல காமிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா கணக்குல காமிக்கிறதா அங்க இருக்கும். அவங்க சொன்னது நான் சொல்லல, எந்த டேட்டாவும், இது எல்லாமே சைட்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ டர்ன் ஓவர்னா 5 கோடியை தாண்டிட்டேன். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடின்னு சொல்றீங்களே, 1 கோடி கீழே இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஏங்க, என்னுடைய கடை அண்ட் லேண்டு பில்டிங்கு ஃபேக்டரி அந்த நிலமே வந்து 2.5 கோடி ஆச்சு அப்படின்னா லேண்டும் பில்டிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேராது. அப்போ ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ் இதெல்லாம் சேரும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதுதான். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு கன்சல்டிங் கம்பெனி, ஓகே, இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்போ எனக்கும் அது அப்ளிகபிளா உண்டு. அங்கேயும் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் கிடையாது, அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கீழே இருக்கணும், 5 கோடி டர்ன் ஓவர் கீழே இருக்கணும். இத அடுத்த படிக்கு நான் போனோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு 10ல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடி கீழே, டர்ன் ஓவர் 50 கோடி கீழே. ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி கீழே இருக்கு, என் டர்ன் ஓவர் 10 கோடி. நான் மைக்ரோவா ஸ்மாலா? ஸ்மால். சரி, குழந்தைக்கு பிறந்த குழந்தை உடனே அம்மா வந்து குழந்தைக்கும் அம்மாக்கும் வந்து எப்பவுமே அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். ஆனா அம்மா தான் வந்து இதுதான் உன் அப்பான்னு சொல்லணும். அப்பா அம்மா தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நான் பையர் இன்வாய்ஸ் கொடுத்துட்றேன். சம்டைம்ஸ் பேன்லாம் கூட இருக்கும். இப்போ எல்லாருக்கும் அந்த 4th கேரக்டர் வச்சு நம்ம பேனை வச்சுட்டு சொல்லிடுறோம், அட எஃப்டா வந்து பார்ட்னர்ஷிப். சினா கம்பெனி, பினா பர்சன் இண்டிவிஜுவல், டீனா ட்ரஸ்ட். இந்த பேனோட 4வது கேரக்டரை வச்சு அது என்ன என்டிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இன்வாய்ஸ்ல வந்து இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் நம்பர், அது ஒரு 19 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்த உடனே இவங்க வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம்னு கண்டுபிடிக்க முடியுமா? நான் முடியாது. அப்போ அம்மா தான் சொல்லணும், யாரு? அவன் தான் சொல்லணும் நான் மைக்ரோ, நான் ஸ்மால் அப்படின்ட்டு. ஆனா அந்த நம்பர் இருக்குல்ல, அதுல சைட்டுக்கு போயிட்டு வெரிஃபை உத்தியம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. லிங்க் வேணா நான் தரேன்.
வெரிஃபை உத்தியம்னு போட்டீங்கன்னா அது அந்த 19 டிஜிட் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா பேரு, எப்போ பதிவு பண்ணாங்க, கேட்டகரி, கிளாசிபிகேஷன் ஆஃப் த MSME அதில் வந்துடும். நான் இருக்கிற வருஷம் வந்து 2023-24. இப்போ இருக்கிற வருஷம் 2023-24. இப்போ நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை தட்டினா இந்த வருஷத்தோட டர்ன் ஓவர் தெரியுமான்னா தெரியாது. அவன் அப்டேட் பண்ணதானே தெரியும். அப்போ அந்த சைட்ல போயிட்டு ஆக்சுவலா அப்டேட் பண்ணோம். நான் வந்து மைக்ரோ, நான் வந்து ஸ்மால், நான் மீடியம் அப்படின்னு அப்டேட் பண்ணணும். ஓகே, முதல் தடவை ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கிட்டு சைலண்டா இருக்கிறவங்க தான் 199 பேர். 199 பேர். ஆக்சுவலா 100 பேரும் சைட்ல போய் யாரும் அமெண்டே பண்றது கிடையாது. அப்போ எப்படி வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அதுல வந்து டாப் லைன் இருக்கும், அதுல பேன் நம்பர். ஏன்னா இன்னைக்கு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னா பேன் இல்லாம வாங்க முடியாது. ரெண்டாவது ஜிஎஸ்டி நம்பரும் தேவை. ஸோ ஜிஎஸ்டி டர்ன் ஓவரும் பேக் எண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், இன்கம் டாக்ஸ் டர்ன் ஓவரும் பேக் எண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஃபைல் பண்ண உடனே அந்த டேட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து MSMEக்கு அப்டேட் ஆயிடும். நீங்க ஆக்சுவலா வந்து உங்களோட டர்ன் ஓவர் முந்தின வருஷம் 4 கோடி, இந்த வருஷம் 10 கோடினா, இந்த வருஷம் போன வருஷம் வந்து நீங்க வந்து ஸ்மாலா இருந்திருப்பீங்க, மைக்ரோவா இருந்திருப்பீங்க. 10 கோடி டர்ன் ஓவர் தாண்டின உடனே கிளாசிபிகேஷன் வந்து ஸ்மால் ஆகிடும். சிம்பிள். ஸோ உங்களுடைய கிளாசிபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற அந்த வருஷம் மட்டும்தான் செல்ஃப் டிக்ளரேஷன். முதல் வருஷம் நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க, அந்த வருஷத்துல நீங்க சொல்லணும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, என்னுடைய டர்ன் ஓவர் என்ன, செல்ஃப் டிக்ளரேஷன். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பாப்புலேட் ஃப்ரம் த பேக் எண்ட் டேட்டா. நம்பரை மட்டும் வாங்கிட்டு ஐடிஆரும் ஜிஎஸ்டியும் ஃபைல் பண்ணாம இருக்கிறவங்க ஒரிஜினல் டேட்டால என்ன கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். சரி, இது ஒண்ணு. ஸோ முதல்ல இன்ட்ரடக்ஷன், ஏன் இந்த சட்டம் வந்ததுன்னு சொன்னேன். ரெண்டாவது மைக்ரோ யாரு, ஸ்மால் யாரு, மீடியம் யாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ முக்கியமான ரெண்டாவது பாயிண்ட், இந்த இன்கம் டாக்ஸ் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும், மீடியம் விட்டாச்சு, இவங்களுக்கு மட்டும் சம் பேயபிள் பாக்கி இருந்ததுன்னா, நல்லா கவனிங்க, பாக்கி பணம் இருந்ததுன்னா அது அந்த டைமுக்குள்ள கட்டிடணும். என்ன டைம்? அக்ரி டைம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ எந்த மாசத்துல இருக்கும்? மார்ச் 31ஆம் தேதி. இப்போ வரப்போ 31ஆம் தேதி மார்ச் அப்போ பேயபிள் கிரெடிட்டர்ஸ் வந்து 75 லட்சம் ரூபாய். அது எவ்வளவு கிரெடிட்டர்ஸ்? 75 லட்சம். லிஸ்ட் எடுத்தா சார் ஒரு 140 பேர் இருக்காங்க, அவங்களோட பேலன்ஸ்ல சரி அவ்வளோ 75 லட்சம். அப்ப அந்த 75 லட்சம் கிரெடிட்டார்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்குன்னா, அப்ப டெபிட் எங்க இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பர்ச்சேசஸ்ல இருக்கும். இல்ல ஏதாவது சர்வீஸ் வாங்கியிருப்பீங்க, ஏதோ இன்வாய்ஸ் வந்திருக்கும், அதை வந்து செலவா காமிச்சு இந்த இடத்துல பேயபிள்ல காமிச்சு. இப்போ 75 லட்சம் ரூபாய் பேயபிள், 140 பேர். இந்த 140 பேர்ல எத்தனை பேர் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால்? மீடியம்னு ஒருத்தர் இருந்தானா கைட்டி விட்டுருங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் அ ப்ராப்ளம் மேக்கர். த ரியல் ப்ராப்ளம் மேக்கர் இஸ், ப்ராப்ளம் மேக்கர் நினைக்கிறவங்க வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் மட்டும்தான். ஸோ 140ல அவங்க கிட்ட இத்தனால நீங்க பேமெண்ட்லாம் கொடுக்கும்போது, செக் கொடுக்கும்போதோ, பேங்க் டிரான்ஸ்ஃபர் கேட்கும் போதோ, பணம் ரெடியா இருக்கு, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு இருக்கும் இன்னைக்கு. பண்ணுங்க சரி, உங்களோட MSME நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், வாங்கிக்கோங்க. கொடுக்கல அப்படின்னா டிக்ளரேஷன் கேளுங்க, நீ MSMEல பதிவு பண்ணியிருக்கியா பண்ணலையா. ஆனா சொன்னேன்ல, அம்மாவா பார்த்து அப்பா யாருன்னு சொன்னா மட்டும்தான் அப்பா தெரியும். அதே மாதிரி அவன் சொல்லணும், நான் MSMEல பதிவு பண்ணியிருக்கேன், பண்ணல. பதிவு பண்ணிட்டு
பண்ணலைன்னு சொல்லலாம், பண்ணலைனாலும் நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கலாம் பண்ணலைன்னு. ஏன்னா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, அவன் கொடுத்துருக்கா நான் பதிவு பண்ணலைன்னு. ரெண்டாவது பதிவு பண்ணலைன்னு கூட சொல்லலாம். பதிவு பண்ணியிருந்தா நம்பர் வாங்கிக்கோங்க. நம்பர் வாங்கினா நம்பரை பார்த்து வெரிஃபை பண்ணுங்க சைட்ல, அவர் வந்து மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா இருந்தா விட்டுடுங்க. இப்ப அந்த மாதிரி 140 பேர்ல வந்து 8 பேர் மட்டும்தான் மைக்ரோவும் ஸ்மாலும், 8 பேர் தான். அவங்களோட பாக்கி எவ்வளவு பார்த்தா அவங்களுக்கு மொத்தம் 28 லட்சம் ரூபாய் பாக்கி. அந்த 8 பேருக்கு மட்டுமே 28 லட்சம் ரூபாய் பாக்கி. 28 லட்சம் ரூபாய் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு பாக்கி ஆஸ் ஆன் 31 மார்ச். இது டிடக்ஷன் கிடைக்குமா இன்கம் டாக்ஸ்ல? கிடைக்காது. ஆனா நான் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் லாஸ்ட் டேட்குள்ள அவனுக்கு பே பண்ணிட்டேன். ஏப்ரல் மாசம் கொடுத்துட்டேன், மே மாசம் கொடுத்துட்டேன், ஜூன் மாசம் கொடுத்துட்டேன். சரி, எந்த வருஷம் கொடுத்தீங்க? 24 25ல கொடுத்தீங்க. 23 24ல டிசலவுட், 24 25ல அவ்வளவுதான். ஸோ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல 2 காலம் இருக்கும். 43BHல டிசலவுட் எவ்வளவு அப்படின்னு, அதே அடுத்தது இருக்கும் 43BHல எந்த வருஷம் டிசலவுடு, இந்த வருஷம் அலவுடு அப்படின்னு ஒரு காலம். ஸோ அதனால லாஸ் யாருக்கும் கிடையாது. பே பண்ணீங்கன்னா டிடக்ஷன் கொடுக்குறேன். அச்சுச்சோ இத்தனை வருஷமா நாங்க வந்து செலவு கணக்கு காமிச்சோமே. இப்ப ஏப்ரல் மாசம் நல்லா கவனிங்க, போன வருஷம் 31/3/2023ல இந்த 28 லட்சத்துல 8 லட்சம் ரூபாய் பாக்கி அப்பல இருந்தே இருக்கு. அப்பல இருந்தே கொடுக்கல, அப்பல இருந்தே கொடுக்கல. ஸோ அந்த 8 லட்சம் வந்து போன வருஷத்தோட பாக்கி ஒன்றும் கொடுக்கல. அது டிசல்வ் ஆகும். அது எப்படி ஆகும்? அது போன வருஷ கணக்குலயே வந்து அலோட் ஆயிடுச்சுல்ல 2022-23. ஸோ 2022-23 பாக்கியை இன்னும் நீங்க பே பண்ணாம பாக்கி இருந்ததுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் வாங்கினேன், 15 நாளைக்குள்ள கட்டுன்றீங்க, 45 நாளுக்குள்ள கட்டுன்றீங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்டாண்டர்டா 3 மாசம் 4 மாசத்துல கொடுப்போங்க, இல்ல 6 மாசத்துல கொடுப்போம். ஏப்ரல் மாசம் வாங்கினதெல்லாம் கொடுத்தாச்சு, மே மாசம் வாங்கினது கொடுத்தாச்சு, ஜூன் மாசம் வாங்கினது கொடுத்தாச்சு, ஆக்சுவலா நவம்பர் மாசம் வாங்கின வரைக்கும் கொடுத்தாச்சு. இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் நாங்க ஒன்றும் கொடுக்காம இருக்கோம். அப்படின்னா அது டிசல்வ் ஆகிடும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம், ஒரு ட்விஸ்ட் போடும். இது 3வது பாயிண்ட். இன்னைக்கு தேதி என்ன? 13/3/2022. அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட்னா 30 நாளைக்குள்ள பேமெண்ட் பண்றேன் அக்ரிமெண்ட். இன்னைக்கு இன்வாய்ஸ் கொடுக்குறேன், இன்னைக்கே டெலிவரி கொடுத்துட்டான், 7 லட்சம் ரூபாய்க்கு இன்வாய்ஸ் கொடுத்து 31/3 நான் பே பண்ணல அந்த 7 லட்சம். ஆனா ஏப்ரல் 5ஆம் தேதி பே பண்ணிடுறேன். அப்பனா பாக்கி 31 மார்ச்ல இருந்தாலும் வித்தின் த அக்ரீடு டைம் நான் பே பண்ணிட்டேன். therefore allowed in 23-24. ஸோ அந்த அக்ரீடு டைமுங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அக்ரி டைம்னா என்னங்க? 2 விஷயம் சார். எனக்கும் மைக்ரோ ஸ்மாலுக்கும் அக்ரிமெண்ட்டே கிடையாதுங்க. அக்ரிமெண்ட்டு கிடையாது அப்படின்னா இந்த டே ஆஃப் அக்செப்டன்ஸ்லேருந்து 15 நாள் தான் வந்து டியூ டேட். நல்லா கவனிங்க, டே ஆஃப் அக்செப்டன்ஸ், இன்வாய்ஸ் டேட்டு கிடையாது. இன்வாய்ஸ் டேட்டுங்கிறது டாக்ஸ் பர்பஸுக்கு தான். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்டை வந்து இவங்க வந்த பர்பஸே வந்து ப்ரொடெக்ஷனுக்காகத்தான், இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த செக்ஷனே வந்திருக்கு. சரி, அப்படி என்ன இவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 3 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன? டிலே இன் பேமெண்ட் ஆஃப் டிலே இன் பேமெண்ட்ஸ். மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு பேமெண்ட் டிலே ஆகக்கூடாது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது,
அப்படி டிலே பண்ணி நான் கொடுத்தா என்னதான் ஆகும் அப்படின்னா வட்டி கொடுக்கணும். ஐயோ எங்க எங்களை அக்ரிமெண்டே கிடையாது வட்டி கொடுன்றீங்களே. அக்ரிமெண்ட் இல்லைல்ல, அப்போ என்னைக்குள்ள கொடுக்கணும்? 15 நாட்கள் கொடுக்கணும். நான் 6 மாசத்துல தான் கொடுத்தேன். கொடுங்க. அப்பனா எத்தனை நாள் டிலே? 5.5 மாசம் டிலே. 5.5 மாசத்துக்கு வட்டி கொடுக்கணும். எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரைம் லெண்டிங் ரேட்ல 3 மடங்கு கொடுக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரைம் லெண்டிங் ரேட்டு ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு 11%, 11.5% வரும். அதுல 3 மடங்கு எவ்வளவு? 33%. 33% நான் சொல்லலைங்க, சட்டம் சொல்லு. சரியா? அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து இதுல ஒருத்தர் சொன்னார், அப்படியா நான் இனிமே நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு, நான் இனிமே மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸோட அண்ணன் தண்ணியே புழங்க மாட்டேன் அப்படின்னு கூட ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. கேர்ஃபுல்லான ஒரு 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 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் ஃபாலோ. நீ மைக்ரோவா ஸ்மாலா முதல்ல டிக்ளரேஷன் கொடு, நம்பர். ஓ நீ மைக்ரோவா, சரி அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோங்க. சரியா? சிம்பிளா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இனிமே உங்ககிட்ட வாங்கினா 45 நாள்ல கொடுத்துருவேன். சரியா? பிரைசிங் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, சார் நான் டிலேயா தான் கொடுப்பேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் சட்டம் பிரகாரம் எந்த வருஷத்துல பே பண்றீங்களோ அந்த வருஷத்துல தான் டிடக்ஷன். நீங்க கணக்கு பிரகாரம் போட்டுக்கலாம், ஆனா பேமெண்ட் பிரகாரம் தான் டிடக்ஷன் கிடைக்கும். சார் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் முடிச்சுட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன். ஓகே? அதே மாதிரி வெர்ச்சுவலா எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வந்து அவங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து கேட்கலாம். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா நோட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இப்போ இந்த நான் டிலேயா தான் கொடுப்பேன் அப்படின்னா எப்ப கொடுக்குறீங்களோ அந்த வருஷம் தான் டிடக்ஷன். ஆனா வட்டி கொடுக்கணும். சரி நான் 7 லட்சம் ரூபாய் பாக்கி 6 மாசம் கழிச்சு தான் கொடுக்குறேன், வட்டி வந்து ஒரு 20%. அப்போனா 6 லட்சத்துல 20%, 1,20,000 ரூபாய் சேர்த்து 7,20,000 ரூபாய் கொடுக்குறேன். கொடுத்த பணத்தை நான் செலவா காமிக்கலாமா அப்படின்னா காமிக்க முடியாது. செக்ஷன் 23 ஆஃப் த MSMED ஆக்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கு, இன்கம் டாக்ஸ் சட்டம் கிடையாது. அங்க என்ன சொல்லுதுன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா வட்டி கொடுத்தீங்கன்னா அது டிடக்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது இன்கம் டாக்ஸ்ல அப்படின்னு இன்கம் டாக்ஸ் சட்டம் சொல்லல, MSMED ஆக்ட் சொல்லுது. அப்ப என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ட் MSMED ஆக்ட். சாதாரணமா நினைக்காதீங்க அந்த சட்டத்தை. ஸோ நம்பர் 1, டிலேடு பேமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்த ஒரு ப்ரொவிஷன். ரெண்டாவது, டிலேயா கொடுத்தா வட்டி கொடுக்கணும். சரியா? மூணாவது, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கொடுக்கறது, நான் என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு த மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில், மீடியம்க்கு கிடையாது, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு. இங்க இருக்கு, கிண்டில இருக்கு. அங்க போயிட்டு ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல நான் என்னுடைய MSME ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது, இவர் எனக்கு ஆர்டர் கொடுத்தார், நான் டெலிவரி பண்ணேன், இது பர்ச்சேஸ் ஆர்டர், சப்ளை ஆர்டர், டெலிவரி, இது இன்வாய்ஸ் அக்செப்டடு, இன்னி தேதி வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கல, இது என்னன்னு விசாரிங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்ல போயிட்டு டோட்டல் மணி தட் ஹஸ் பீன் ரியலைஸ்டு ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டுமே மோர் தேன், தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மட்டும் 27,800 கோடி ரியலைஸ். ஸோ அதனால எல்லாரும் வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு, மேடம் இந்த சட்டத்தை கொஞ்சம் விட்ரா பண்ணுங்க அப்படின்னா, இந்த சட்டம் யாருக்காக கொண்டு வந்தது? ஸ்மால் அண்ட் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸோட ப்ரொடெக்ஷனுக்காக வந்த சட்டம். இதை விட்ரா பண்ண என்ன ஆகும்? ஒரு 400 சீட்ல ஒரு 20-30 சீட் குறைஞ்சிடும் இல்லையா? அதனால விட்ராலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல்கள்? ஐயா நீங்க ஒரு சைடா தான் பேசுறீங்க, நியாயம்னு சொல்லும் போது
ரெண்டு சைடும் பார்க்கணும் நீங்க. அப்போ பயர், நீங்க வந்து செல்லர், சப்ளையர், அவர் வந்து மைக்ரோ ஸ்மால், அவன் சப்ளை பண்ணிட்டான், அவனுக்கு டைம் கொடுக்கணுமே சொல்றீங்களே. நான் வாங்கிட்டேன், எனக்கு வித்து எனக்கு துட்டு வந்தா காசு வந்தா தானே நான் கொடுக்கறதுக்கு இல்லையா? இங்கதான் சேலஞ்ச் இருக்கு. ஸோ என் கணக்குல வந்து டியூ இருக்கும், அதை நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்க முடியாது. ஆனா எப்ப பே பண்ணேன்னு எக்ஸ்பெண்டிச்சரா காமிச்சிக்கலாம். ஒருத்தர் கேட்டார், சார் நான் அக்ரூவல் சிஸ்டம் அக்கௌண்டிங்கே பண்ணல, கேஷ் சிஸ்டம் அக்கௌண்டிங் தான் பண்றேன், எனக்கு வந்து பெஸ்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பேமெண்ட் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ், சேல் பண்ணி துட்டு வந்ததுன்னா காசு வந்ததுன்னா சேல். ஸோ அதனால 43BH பத்தி கவலைப்பட வேண்டாம். அக்ரூவல் சிஸ்டம்ல மட்டும்தான் நீங்க செலவு காமிக்கும் போது அது பேமெண்ட் ஆயிருக்கணும், அதுவும் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இப்போ முக்கியமான சில பாயிண்ட்ஸுக்கெல்லாம் வரேன், அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். முதல் பாயிண்ட், 45 நாள் 15 நாளை பத்தி சொல்லிட்டேன். இதுல ஜிஎஸ்டியை பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த சப்ளையர் இருக்கார் பாருங்க, ஜிஎஸ்டி பாயிண்ட் பாரு, நான் சப்ளையர் இருக்கார் பாருங்க. இந்த சப்ளையர் வந்து மேனுஃபேக்சரரா இருந்தா இல்ல மேனுஃபேக்சர் ரிலேட்டட், சம்டைம் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரர் நேரா வந்து விற்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப சின்ன சிறு மற்றும் குறு நிறுவனம், எனக்கு இந்த மார்க்கெட்லாம் தெரியாது, ஐ வில் அப்பாயிண்ட் அ சோல் செல்லிங் ஏஜென்ட். நீங்க you are the sole selling agent for a micro enterprise. ஓகே, அப்போ பயர் வந்து நேரா மைக்ரோ என்டர்பிரைசஸ் கிட்ட வாங்கல, மைக்ரோ என்டர்பிரைசஸோட சோல் செல்லிங் ஏஜென்ட் கிட்ட வாங்க, அவங்களுக்கும் அது அப்ளை ஆகும். ஸோ நான் அங்கேருந்து வாங்கினாலும், ஏன்னா நான் என்னால் மார்க்கெட்டுக்கு போக முடியல, எனக்கு மார்க்கெட் தெரியாது, ஸோ நான் அப்பாயிண்ட். ஸோ இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா MSMED ஆக்ட்ல தான் மைக்ரோ என்டர்பிரைசஸும் ஸ்மால் என்டர்பிரைசஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நான் பேப்பர் மெர்ச்சன்ட், நான் மெர்ச்சன்ட் அப்படின்னா வாங்கி விற்கிற ஆள். நான் யார்கிட்ட இருந்து வாங்குறேன்? சம்டைம் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்குவேன், சம்டைம் டீலர் கிட்ட இருந்து வாங்குவேன். யார் டீலரு? அவர் வந்து ட்ரேடர், அவரும் வாங்கி எனக்கு விற்கிறார். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ, ஹீ இஸ் நாட் அ மேனுஃபேக்சரர், ஹீ இஸ் அ ட்ரேடர். இதுக்கு சில கதை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 2020 இந்த கொரோனா டைம்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி, நீங்களாம் வந்து கொரோனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, நீங்களாம் கொஞ்சம் வளரணும், வெளியில வரணும், உங்களுக்கு நான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் 2 வருஷம் மொரட்டோரியமோட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் என்பிஏ ஆகாம 28 பிப்ரவரி 2020 அன்னைக்கு என்பிஏ ஆகாம உங்களோட கணக்கு இருந்ததுன்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸ்ல 20% கொடுத்துருங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட். எல்லாரும் வந்து பை டிஃபால்ட் எல்லாருக்கும் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆச்சு. வேண்டாம் மட்டுமானங்களுக்கு மட்டும்தான் வேண்டாம். இப்போ இப்படி சொல்லும் போது சூரத் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. சூரத் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ட்ரேடிங், அதுவும் டெக்ஸ்டைல். அவங்களுக்கெல்லாம் வந்து பேங்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்? நீங்க MSME கிடையாது. எப்படி MSME கிடையாது? எங்க டர்ன் ஓவர்லாம் வந்து 5 கோடி கீழே 50 கோடி கீழே இருக்கு, நாங்களும் மைக்ரோ ஸ்மால் தான். இல்ல, நீங்க MSMEல பதிவே பண்ணல. ஏன்னா MSMEல பதிவு பண்ணாதான் நீங்க MSME. இல்ல, நான் வந்து அந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். இப்ப நான் போய் பதிவு பண்ணேன்னு போனா, நான் ட்ரேடர்னு போட்டா பதிவு பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் போய் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு முறையிட்டாங்க. அப்போ செக்ஷன் அமெண்ட் பண்ணாம ஒரு ஆபீஸ் மெமராண்டம் மட்டும் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹோல்சேல் ட்ரேடரும் ரீட்டைல் ட்ரேடரும், நல்லா கவனிங்க,
ஹோல்சேல் ட்ரேடரும் ரீட்டைல் ட்ரேடரும் MSME ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபார் த லிமிடெட் பர்பஸ் ஆஃப் பிரையாரிட்டி செக்டார் லெண்டிங் ஃப்ரம் பேங்கர்ஸ். அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறதுக்கும் பிரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கோட பெனிஃபிட்ஸ் அவைல் பண்றதுக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பர்மிட் பண்றேன். ஆனா இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு இந்த 3 பவர்ஸ் இருக்கே, அந்த 3 பவர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. என்ன பவர்ஸ்? they can ask for delayed payment, இல்லாம எனக்கு டைமுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், டிலே பேமெண்ட் பண்ணீங்கன்னா வட்டி கொடுக்கணும். ரெண்டுமே கொடுக்கலன்னா நான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த 3 பவர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? ட்ரேடர். ஸோ அதனால நான் ஒரு மெர்ச்சன்ட், பேப்பர் மெர்ச்சன்ட், நான் ஒரு ட்ரேடர் கிட்ட இருந்து வாங்குறேன். அவர் MSME பதிவு பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் 18 லட்சம் ரூபாய் பாக்கி ஆஸ் ஆன் 31 மார்ச். எனக்கு இது டிசல்வ் ஆகுமா அலோவ் ஆகுமானா இந்த செக்ஷனே அப்ளை ஆகாது. ஏன்னா அவர் ட்ரேடர் தான். மேனுஃபேக்சரர் மட்டும் இருந்தால் தான் முடியும். ட்ரேடருக்கு நம்பர் அலாட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அப்படி பைபாஸ் பண்ணி உள்ள திரும்ப வெளில போடுவார். அவர் என்டையர் செக்ஷன் என்டையர் லா அவருக்கு அப்ளை ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வியெல்லாம் எடுத்துக்கிறேன். மேனுஃபேக்சர் கிட்டே நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல GST இருக்கு. அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன், அதுல 18% GST, அப்போ 1,80,000 ரூபாய். அப்ப 11,80,000 ரூபாய்க்கு நான் என்னோட இன்வாய்ஸ் வரும். 2 விஷயம். ஒன்னு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நான் யூஸ் பண்ணேன்னா 1,80,000, பர்ச்சேஸ் 10 லட்சம் தான். நல்லா கவனிங்க, 10 லட்சம். அப்போ டிசலவ் 10 லட்சம் தான் ஆகும். GST டிசலவ் ஆகாது. ஏன்னா GST நீங்க P&L-க்கு எடுத்துட்டு போகணும். சம்டைம்ஸ் அது பிளாக்டு கிரெடிட்டா இருக்கும், அது இன்புட் டாக்ஸே கிடைக்காது. அப்போ மொத்தம் 11,80,000 நீங்க P&L டெபிட் பண்ணுவீங்க. அப்போ பேமெண்ட்டே பண்ணலன்னா 11,80,000 கிடைக்காது. இல்லைங்க, அதுல நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டேன், 5 டிடக்டபிள், பாக்கி நாட் டிடக்டபிள். பேமெண்ட் பண்ணீங்கன்னா டிடக்டபிள். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொவிஷன் இது. ப்ராக்டிக்கலா ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், அதுக்கு சொல்யூஷனை கொடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி எல்லாம் கேள்வி. இத்தனை நாளா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷத்துல இருந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல சின்னதா ஒரு திருத்தம் பண்ணுங்க. என்ன? நம்பர் 1, கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் இருக்கும். கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர். இந்த கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் நார்மலா உங்க பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டிஸ்ல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ங்கிற ஒரு குரூப்புக்குள்ள லெட்ஜர்ஸ் இருக்கும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸுக்குள்ள ஒரு சப் குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சப் குரூப்? மேனுஃபேக்சரர் மைக்ரோ என்டர்பிரைஸ், MME. அதுக்கு கீழே வர கிரெடிட்டார்ஸ் MME கிரெடிட்டார்ஸ், MSC கிரெடிட்டார்ஸ், மேனுஃபேக்சரர் ஸ்மால் என்டர்பிரைஸ், S சர்வீஸ் ப்ரொவைடர் who is a micro enterprise, அதாவது SME கிரெடிட்டார்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர் who is a small enterprise, so SSC கிரெடிட்டார்ஸ். இவ்வளவுதான். so MME கிரெடிட்டார்ஸ், MSC கிரெடிட்டார்ஸ், SME கிரெடிட்டார்ஸ், SSC கிரெடிட்டார்ஸ், இப்படின்னு 4 சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணி நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவனை தூக்கி உள்ள போட்டுருங்க. மாசம் அந்த லெட்ஜரை மட்டும் கொஞ்சம் பாருங்க, பாக்கி எல்லாம் விட்டுடுங்க. அவ்வளவுதான். இது பண்ணீங்கன்னா சிம்பிள் அண்ட் சேஃப். இது பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லா கிரெடிட்டார்ஸ்லயும் இங்க இருக்காங்களா, அவங்கள கொஞ்சம் ஓரமா வைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து. இதனா வேற மாதிரி, சில பேர்லாம் வேற மாதிரி குறுக்களெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த பேர் நீ MSME பதிவு பண்ணியிருந்தாலே என்கிட்ட பேசக்கூடாது, அப்போ போய் கேன்சல் பண்ணிட்டு. ஸோ அதெல்லாம் தட் இஸ் நாட் அ குட் பிசினஸ் ஆர் ஹெல்த்தி அண்ட் எத்திக்கல் ஹேபிட்ஸ். நம்மளோட பிசினஸ் ப்ராசஸ்ல எப்படி இவங்களையும் சப்போர்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் நமக்கும் அது ஒரு அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்மளோட பிசினஸ் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்ட்டு
இந்த மாதிரி அசோசியேஷனில் கொஞ்சம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணனா சொல்யூஷன் வரும். 1 by 1 நான் கொடுக்குறேன். மேபி டிஸ்கஷன் உங்களோட கேள்விகள் வரும்போது ஃபர்தர் பாயிண்ட்ஸும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பப்போ என்னங்க எங்கெங்கெல்லாம் வருதோ இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இந்த உங்கள் அசோசியேஷன் வரும்போது ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற டாபிக் எல்லாமே லேட்டஸ்டான டாபிக். இந்த டாப்பிக்கில் நாங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நாங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். முக்கியமாக ஏன் அப்டேட்டடாக இருக்கணும்? நாங்கள் லாவை கம்ப்ளைண்ட் பண்ணணும். we don't want to be a non-compliant merchant. ஸோ அந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன எம்எஸ்சி ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில். ஓ குட் கொஸ்டின் சார். சார் ஓகே சார், ஒன்று சிம்பிள். இப்போ நான் ஒரு பையர், நீங்கள் சப்ளை. நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணல, ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனே நான் இப்போ எடுக்க மாட்டேன். அப்போ புரிஞ்சு போச்சு எனக்கு பேமெண்ட் வர்றது ஏதோ ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? 7வது மாதம் போய் அங்கே ஃபைல் பண்ணுறீங்க. ஃபைல் பண்ணோன்னே எனக்கு ஒரு நோட்டீஸ் வரும். இந்த மாதிரி இன்னார் தெரியுமா உங்களுக்கு? என்ன? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஷோ காஸ் வை திஸ் அப்ளிகேஷன் ஷுட் நாட் பி என்கரேஜ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கேஸில் ஒரு கேஸ் பொய் கேஸ் கூட இருக்கலாம். இல்லை அந்த டாக்குமெண்ட்டே ஃபேக்குங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா ப்ரூவ். ஸோ இல்லை அந்த டிரான்சாக்ஷன் உண்மைதான் அப்படின்னா கேஸை ஸ்ட்ரைட்டாக ஹீரிங் போட்டுருவோம். ஸோ என்கிட்டேருந்து பதில் எதிர்பார்ப்போம். என்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வருது பார்த்தீங்களா, ஷோகாஸ் வருதுல்ல, 100 கேஸில் 40% கேசஸ் அப்பே செட்டில் அவுட் சைடு த எம்எஸ்சி ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் பேமெண்ட். இதுக்கெல்லாம் எதுக்கு அங்கே போனேன், நானே பேமெண்ட் பண்ணேன். இந்த 60% கேசஸ் நான் சொன்னது 27,800 இன்க்ளூட்ஸ் அப்ளிகேஷன் போட்ட உடனே செட்டில் ஆனதும் பிளஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 9,800 crores கிட்ட பை ஆர்டர். ஸோ அப்போ என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஒரு சீட்டிங் 2 சீட்டிங். முதல் சீட்டிங்ல 2 பேரும் போகணும். நாம போனோம்னால நம்ம கவுன்சில் போகலாம். உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. டெலிவரி பண்ணாரு. குட்ஸ் வாங்கிட்டீங்களா? இல்ல இந்த குட்ஸ் சரியில்லை, ஆச்சா போச்சா, தப்பா கொடுத்துட்டா, உடஞ்சி போச்சு, அது இது தகராறு. இதை நீ அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்ற. முன்னாடியே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்கா, பண்ணல, அப்பனா அவுட் கேஸ். தகராறு வந்ததுக்கு அப்புறம் சரியில்லை, நொட்டை அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அதை அக்செப்ட் பண்ண உடனே டிரான்சாக்ஷன் ப்ரூவ் ஆயிடும். செக்ஷன் வயலேட்டட். பே பண்றீங்களா இல்லையா, இதான் கேள்வி. ஸோ மயிலாட நான் நாளைக்கே பே பண்ணிடுறேன். ஓகே, பே பண்ணிட்டு செலானை கொடுத்துருங்க, கேஸ் வில் பி சால்வ்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஆர்டர் பாஸ் பண்ணுவேன். ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணா இட் இஸ் அ ரிமார்க். ஏன்னா அந்த ரிமார்க் 99% கம்பெனிஸ் தே டோன்ட் வாண்ட் இட். வை? பிகாஸ் பர்மனண்டா அந்த ரிமார்க் எல்லாருக்கும் போகும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் கிளையண்டோட டீல் பண்ணக்கூடாதுங்கிறது பப்ளிக் ஆயிடும். அங்க நோட்டீஸ்ல ஒட்டிடும், இவரெல்லாம் டிஃபால்டர், இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. அங்க நீங்க ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலோட சைட்டுக்கு போய் பாருங்க, சமாதான் அப்படின்னு பாருங்க, MSME சமாதான்.com பேர். அது உள்ள போனீங்கனாலே தெரியும், அதில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட நம்ம டீலே பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது 2 பேர் வக்கீல் கிட்ட கேட்பாங்க. இப்போ கேஸ் உன் சைடு ஃபேவரபுளாக இருக்கும், உன் சைடு வீக்காக இருக்கும். கிளைண்ட் ஆஸ்க் ஹிம் டு பே, ஐ வில் டிஸ்போஸ் த கேஸ் அமிகபிள். ஓகே மேலான்னு பேமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்று அப்ளிகேஷன் போட்ட உடனே பேமெண்ட் ஆகிடும். 2வது கேஸ் ஆர்கியூமெண்ட் சைட்லையும் பேமெண்ட் ஆகிடுது. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அப்போ அவன் அப்படி இப்படி நான் சொல்றதை ஏற்றுக்க மாட்டேங்கிற, ஆச்சா போச்சா, ஆர்டர் போட்டோம் நான் பார்த்துக்கலாம். ஆர்டர் போட்டும் பேமெண்ட் பண்ணலைன்னா ரெக்கவரி போகலாம். ரெக்கவரி பேங்க் அட்டாச்மெண்ட். அது வரைக்கும் MSME ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலுக்கு பவர் சொல்லுங்க. ஸோ அதனால அது வெரி
எஃபெக்டிவ் மெக்கானிசம். அந்த மாதிரி லெவலுக்கு ஏன்னா ரெண்டு பேருமே வியாபாரம் பண்ணணும். ஸோ அதனால அதுக்கு மேல பீப்புள் will not go for it. ஓ குட் கொஸ்டின். பிகினிங்லேயே சொல்லிட்டேன், ட்ரேடர் வந்து ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஓகே ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்காக மட்டும்தான் எம்எஸ்எம்இல பதிவு பண்ணலாம் ஒழிய இந்த 3 ரைட் அவங்களுக்கு கிடையாது. என்ன? delayed payment, they can ask for a delayed payment, no delayed payment, on time payment எனக்கு வேணும், delayed payment இருந்தா இன்ட்ரெஸ்ட் வேணும், மூணாவது எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கோர்ஸ். இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்லாம் மேடம் வரும்போது போய் கொடுங்க. மேடம் எங்களெல்லாம் மறந்துட்டீங்க, கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணுங்க கேட்கலாம். அப்போ கேட்பாங்க உங்களுக்கு நான் ஏன் பண்ணணும், சரியா? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக கொண்டு வந்தோம். நீங்க வந்து எதனால அஃபெக்ட் ஆகிறீங்க காரணம் சொல்லணும். சொல்லும் போது நீங்க சொல்லணும் we are also contributing to the exchequer. ட்ரேடர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கோம், எவ்வளவு நாங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்டுறோம், எங்களால வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாபம் அனுகூலம் இருக்கு, நாங்க வந்து எப்படி சஃபர் பண்றோம், நாங்க சஃபர் ஆனதுனால பேங்கருக்கு தான் வந்து லாபம், எங்களுக்கு லாபம் இல்லை, இப்படி எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்கன்னா ஓ அப்படியா யாரங்க இது ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா நடக்கும். சார் நீங்க ஒரு கேள்வி சார் போடலாமே, போட்டுட்டு அதை கொடுக்கும் போது சைன் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க அக்ரிமெண்ட்னு ஸ்டாம்ப் பேப்பர் அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. அதுலயே 2 லைன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், அவ்வளவுதாங்க, ஒன்றும் கிடையாது. டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு அச்சடிச்சிருங்க ஸ்டாண்டர்ட். அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களும் they are deemed to be manufacturers. சரி, குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். இது வந்து இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற டாபிக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி ஃபண்ட் மேனேஜ் பண்ணணும்னு உங்க கேள்வி கேட்குறீங்க. சரி, எத்தனை பேருக்கு ஆர்எக்ஸ்ஐஎல்னு ஒரு சைட்டுக்கு போயிருக்கீங்க? RXIL ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். 2 வருஷம் தான் ஆயிருக்கு. அவங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. அவங்க லிஸ்டிங்கு வருவாங்க, வந்த உடனே ஷேர் வாங்கிக்கோங்க, 40 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் 2 வருஷத்துல. இன்னைக்கு சொல்றேன், டேட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனி ஆக போகுது. யார் ப்ரொமோட்டர்ஸ்? 2 பேர் தான். ஓகே, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதனால தான் சொல்றேன் பெரிய கம்பெனி ஆகிட்டு. என்எஸ்சியும் சார் இது ஸ்டாக், இது வந்து ஸ்டாக் டிப் கிளாஸ் கிடையாது. ஓகே, பட் ஏதோ இன்சிடென்டலாக சொல்றேன். இது என்னது? RXIL ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட். சிட்பி SIDBஐயும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி. இப்போ நான் வந்து பயர், நீங்க சப்ளையர். இப்போ நான் இன்வாய்ஸை கொடுத்துட்டீங்க, 30 நாள் டேர்ம்ஸ், பணம் உங்களுக்கு வேணும். RXIL பதிவு பண்ணிருக்கோம். பண்ணிட்டு ஆஸ் அ சப்ளையர், நீங்க சப்ளையர் போயிட்டு இந்த என்னுடைய ரேட்டிங் ப்ராப்பரா இருக்கணும். நான் வந்து லுச்சா என்னோட ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல போயிட்டு பார்த்தா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், இன்கம் டேக்ஸ் சைட்ல போய் பார்த்தா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா அது உங்களுக்கு கிடைக்காது. யார் கூட நீங்க டீல் பண்றீங்களோ, ஐ ஷுட் பி அ கார்பரேட், ஐ ஷுட் பி அ மேபி ஃபர்மா இருக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம். பட் என்னுடைய கிரெடிபிலிட்டி, என்னோட கிரெடிட் ஸ்கோர், இது ரெண்டுமே வந்து கிளாஸா இருந்ததுன்னா அந்த இன்வாய்ஸ் போய் அங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க பேங்க் கிரெடிட் கொடுக்குறோம். ஆனா வட்டி கட்டணும். நீங்க என்ன பண்ணுங்க, டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. டேய் டைமுக்கு கொடுக்கலன்னா எப்படி நீ வட்டி கொடுக்க போற? நான் என்னால ஜீவனம் பண்ண முடியாது, உங்களோட குடும்பம் நடத்துறேன்னா எனக்கு துட்டு வேணும், நான் அங்கேருந்து பணம் வாங்கிக்கிறேன், அந்த வட்டி அடுத்த பில்லுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம்ஸ். ஓகே, RXIL இஸ் a very good mechanism. சரி, இப்போ சப்ளையருக்கு மட்டும்தான் இது உண்டா? நான் பையர், நான் உங்களுக்கு பே பண்ணணும், நான் என்ன RXIL என்கரேஜ் பண்ணுவான், சேம் கேஸ். அப்போ
என்கிட்ட வந்து 18 பில் பேமெண்ட் இருக்கு, மொத்தமா வந்து 2.5 கோடி கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்க போறேன் அவங்களோட. அதனாலதான் கிரெடிட் ஸ்கோருங்கிறது ஒரு இந்த ரோஜா படத்துல இந்த முதல் இந்த பொன் பார்க்கும் படம் இருக்கும் ரைட்டா. அந்த இந்த கிராமத்துக்குள்ள அரவிந்த் சாமி ஒருவர் வந்து இந்த பொன் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் கேட்கும், இந்த கிழவிங்கெல்லாம் உட்காந்து மாப்பிள்ளை என்ன பண்றார் அப்படின்ட்டு. அப்போ மணிரத்னம் அந்த காலத்துல ரோஜா படத்துல அப்ப சொல்லலாம், நான் கிரிப்ட் அனலிஸ்டா இருக்கேன் அப்படின்னு. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது, இன்னைக்கு தெரியும், சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க கிரிப்ட் அனலிஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு. பட் ரோஜா படம் வரும்போது கிரிப்ட் அனலிஸ்ட்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா கிரிப்டோலாஜியில கிரிப்டோகிராஃபிய டீக்ரிப்ட் பண்ற வேலையில வருது. இன்னைக்கு ரோஜா பார்ட் 2 எடுக்கிறார் மணிரத்னம். அதே சீன், அதே கிழவிங்க, நிறைய பேர் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, வேற கிழவிங்களை வச்சு எடுப்போம். ஓகே, அதே கிழவிங்க இப்போ அரவிந்த் சாமிக்கு மேல வேற யாராவது போட்டு எடுக்கிறாரு. அப்போ இந்த கிழவிங்க என்ன கேள்வி கேட்கும், மாப்பிள்ளை என்ன படிக்கிறீங்க, என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்காங்க, மாப்பிள்ளையோட கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு. அவ்வளவு முக்கியம் இன்னைக்கு கிரெடிட் ஸ்கோர். அது இன்னைக்கு இல்லைன்னா வியாபாரம் கிடையாது, லோன் கிடையாது. ஸ்கூல் லெவல்ல இருந்து இத ஆணி அடிச்சு சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு, ஆணி அடிச்சு சொல்லி கொடுக்கணும். டேய், கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு முக்கியம்னா, ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டுல சொல்லுவார், தால் படத்துல, கரியேனா வாதா கிசிசே கரியேனா அப்படின்னு என்ன அர்த்தம்? டோன்ட் எவர் ப்ராமிஸ். கரியே தோ फिर तोड़िए, இஃப் யூ கிவ் டோன்ட் பிரேக் இட். கிரெடிட் ஸ்கோருக்கு அது கிளாசிக்கான ஒரு வார்த்தை. அது இருந்ததுன்னா நீங்க எது கிரெடிட் பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? ஆர்எக்ஸ் செயல் இருக்கு, அந்த மாதிரி இன்னும் 2-3 கம்பெனி வரப்போகுது, கவலையே படாதீங்க. எதுங்க ஐயா, அது 2 வருஷமா இருக்கீங்க. அவன் 8 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். போய் அவனோட பேலன்ஸ் ஷீட்டை படிங்க. அவன் இப்போ செத்துக்கு லிஸ்டிங் வரல, வந்தா முதல்ல நான் தான் அப்ளை பண்ண போறேன், நீங்களும் அப்ளை பண்ணுங்க, ஷேர்லாம் கிடைக்கும். மினிமம் 40 டைம்ஸ் லிஸ்டிங் அன்னைக்கே டபுள் ஆயிடும் பாருங்க. Change MSME category to trading from manufacturing with immediate effect. Our members are on a rethink to return all the goods for which payments cannot be made as per this new provision of Finance Act 2023. Our members is planning to stop further purchases from such MS enterprises. We realize that this amendment has been introduced due to constant demands of MS suppliers, but we firmly believe that our mutual business relationship based on trust and honor should never be arbitrarily interfered with by any government order. Please understand this gravity of the situation and cooperate. State General Secretary, he has put a direct circular stating that either you cancel the MSME, otherwise you will not buy the goods. See, this is the case for not only for textiles, in order it includes for other business also, as I believe. Agreed. Sir, this is இது எந்த ஸ்டேட்? கேரளா தானே. குஜராத்தில் அஹமதாபாத்ல ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இருங்க, நான் உங்களுக்கு கதை முடிக்கல. 31 மார்ச்சுக்கு தான் இந்த ப்ராப்ளம், இந்த வருஷம் தான் ப்ராப்ளம். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஓகே ஆல்ரெடி இன்னொரு என்டிட்டி ஃபார்ம் பண்ண, ஒரு ட்ரேடிங் என்டிட்டி. அந்த என்டிட்டிக்கு சேல் பண்ணுவாங்க, அந்த ட்ரேடிங் என்டிட்டி தான் இவங்களுக்கு சேல் பண்ணும். ஸோ பையரை பொறுத்த வரைக்கும் இந்த 43BH அப்ளை ஆகுது, பிகாஸ் ஐ பாட் ஃப்ரம் அ ட்ரேடர், நாட் ஃப்ரம் அ மேனுஃபேக்சர். ஸோ 24-25க்கு ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியாச்சு ரைட்டா. எப்பவுமே நான் வந்து முதல் கால் நான் எங்க போடுவேன் தெரியுங்களே, பட்ஜெட் வந்தோடனே என்னோட அஹமதாபாத், சூரத், வதோதரா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போடுவேன். கைசே ஹோ அப்படின்னு, ராஜு பாய் கோன்சா செக்ஷன் கா டிப் சாஹியே அப்படின்னு, புது செக்ஷன் இந்த செக்ஷன் சொல்ல அவன் கிட்ட கிட்டன்னு சொல்லுவான்.
இப்போ எப்படி அந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவன் திரும்ப தெளிவா சொல்ல, சி यू मद्रासी लोग आप कंप्लायंस की पीछे पड़ते हैं, हम धंधे के पीछे पड़ते हैं, पैसे के पीछे. You ask me how to make money, I'll tell you. You are only behind compliance. See, இது என்னது இது வந்து அவங்க they have to. So now they are gone. Before they have gone to Madam Sitaram. Only 1 year only I'm asking the deferment. அந்த அம்மா பார்க்குறாங்க, சரி 1 வருஷம் தானே கேட்குறேன், சரி போ. அதனால அந்த டிஸ்கஷனை வந்து நியூஸில் வந்து நியூஸ் ஐட்டமாக வந்துருச்சு. இந்த 43BH வந்து டெஃபர்டு ஃபார் 1 இயர்னு நியூஸ் ஐட்டமாக இருந்தது. பட் ஸ்டில் நோ நோட்டிஃபிகேஷன் ஹஸ் கம், நோ நத்திங் ஹஸ் கம். ஸ்டில் டேட் இட் இஸ் அப்ளிகபிள். பட் இது போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே குஜராத்ல தான் போயிருக்காது. ஸோ அதனால we have to think, சார், we have to think. And நான் கம்ப்ளை தான் பண்ணுவேன்னு பண்ணீங்கன்னா இப்படி தாங்க. ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தட் சர்க்குலர், பட் we have to ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி யூஸ்லெஸ் பீப்புள். பெஸ்ட் வந்து ஐ வில் கெட் த அட்வைஸ் ஃப்ரம் த பிசினஸ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு தான் கிரவுண்ட் லெவல்ல தே ஆர் தேர். ஸோ தே வில் கிவ் மோர். சார் இப்படி பண்ணலாமா, நான் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் அனலைஸ் பண்ணுவேன். ஐடியா எனக்கு அங்கேருந்து தான் வரும். பிகாஸ் நான் வியாபாரத்தில் இல்லையே. ஏண்டா, ஸோ धंधा करने वाले के लिए they have the solution. ஸோ அதனால தட் இஸ் வேன். அதான் நான் என்னோட ரிக்வெஸ்ட்டு, தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வாங்க. சம் சொல்யூஷன்ஸ் ஆர் பாசிபிள். நீங்கள் ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா how it can be fit into the law and all, we can give help, support and help. But this will not help actually. இப்படி பண்றது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. எஸ் சார், நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். நீங்க உங்க பேரு, உங்களுடைய ஊரு சொல்லிட்டு நீங்க கேள்வியை கேட்கலாம். ப்ளீஸ் ஐயா கேளுங்க. பேசுறாங்க சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். படிங்க. சேலம்ல இருந்து will the payment terms applicable to trusts, education institutions and NGOs? நல்ல கேள்வி. சரி, ஆக்சுவலா ட்ரஸ்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க they are only in service. அவங்க வியாபாரத்தில் இல்லை. ஆனா சில ட்ரஸ்ட், சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வியாபாரத்தில் இருக்கும். அவங்க வியாபாரம் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்டை வந்து சேரிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு 10 ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? டொனேஷனாக வாங்கலாம், இல்லை வியாபாரம் பண்ணி. இப்போ நான் வந்து மெடிக்கல் ஷாப் நடத்தி மெடிக்கல் ஷாப்லேருந்து வர சர்ப்ளஸை நான் வந்து அங்கே யூஸ் பண்ணுவேன். அப்போது நான் அது ட்ரேடர், நான் இப்போ வாங்குவேன். ஸோ எனக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகணும். அப்போ அந்த ட்ரேடிங் பிஸ்னஸுக்கு நான் வந்து பையர். அப்போ எனக்கு 43BH அப்ளை ஆகுமானா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும், அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஏன்னா செக்ஷன் 11 to 13ல கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் செய்யும் போது அதுல பிசினஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அது ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் சொல்றேன், அதை தாண்டக்கூடாது. அந்த ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இந்த சரத்து பொருந்தும், அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள். நல்ல கேள்வி. Value of machinery நீங்க சொன்னீங்க 1 crore 10 crore சொன்னீங்க. Value of machinery is it written down value or purchase value? நல்ல கேள்வி. இது புக் வேல்யூ தான். ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 கோடி, 2 வருஷம் கழிச்சு டெப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது 40 லட்சம் ஆயிடுது, இல்ல ஒரு 50 லட்சம் ஆயிடுது. நீங்க இன்னொரு ஒரு 40 லட்சத்துக்கு மிஷினரி வாங்குறீங்க. ஒரிஜினலா வாங்கும்போது 80 lakhs 90 lakhs, டெப்ரிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் 50 + 10 90 தான், திரும்ப 1 கோடி கீழே தான் இருக்கீங்க.
இல்லை நான் வாங்கும்போது 80, அப்புறம் 40னா நான் 1 crore தாண்டிடுறேன். ஸோ 1 crore தாண்டினேன்னா நான் வந்து மைக்ரோ கிடையாது, நான் ஸ்மால் தான் அப்படின்னு கிடையாது. புக் வேல்யூ தான் எடுத்து. அப்ளிகபிள் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கிடையாது. இதே ஆமா கிடையாது, ஆமா வராது. இதே வந்து நான் உங்ககிட்ட வாங்கும் போது நீங்க பதிவு பண்ணல, வாங்கினதுக்கு அப்புறம் பதிவு பண்றீங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் பதிவு பண்றதுனால வாங்கினதுக்கு முன்னாடி ஐ மீன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி செஞ்ச டிரான்சாக்ஷனுக்கு எல்லாம் 43PH அப்ளை ஆகுமானா ஆகாது. ப்ராஸ்பெக்டிவ் தான் அப்ளை ஆகும், ரெட்ராஸ்பெக்டிவ் டிரான்சாக்ஷன்லாம் அப்ளை ஆகும். ஸோ அதனால பதிவு பண்ணலைன்னாலும் சந்தோஷம், பதிவு லேட்டா பண்ணீங்கன்னா அதுவும் சந்தோஷம். ஆனா எல்லாரையும் பதிவு பண்ண வைங்க, அப்பதான் அவங்களுக்கு பெனிஃபிட். சார் நீங்க ஏதோ கேள்வி. இருக்கு, பண்ணலாம். கேன்சல் பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம். அதனாலதான் சொன்னேன், நீங்க வந்து பையரா இருந்தா உங்க கிரெடிட்டர்ஸ் லிஸ்ட்ல மேனுஃபேக்சரர் அதனாலதான் உங்களோட எக்ஸ்போஷரை நீங்க அனலைஸ் பண்ணாதான் தெரியும். ஜெனரலா வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ், இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் அஃபெக்டட், அவங்க வந்து கடும் அவதிக்குள்ளானார்கள், இப்படி எல்லாம் வந்து நியூஸ் வரும். என்ன அவதி, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா தான். எக்ஸாக்ட்லி. See actually நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நடக்கணும். See எல்லாரும் எஸ்பெஷலி லோவர் லெவல் இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பெட்டரா இருந்ததுன்னா, ஆன் டைம் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா அவங்க இன்னும் நல்லா டர்ன் ஓவர் பண்ணுவாங்க, எக்கானமி இன்னும் பெட்டரா இருக்குங்கிற ஒரு அந்த தொலைநோக்கு சிந்தனையில தான் அது வந்து. ஒரு மேனுஃபேக்சரர் நம்ம சப்ளையர் இருக்காங்க, நடுவுல ட்ரேடர், அதுக்கப்புறம் ஒரு கன்வெர்ட்டர் அண்ட் இஸ் கிவிங் டு சம் கார்ப்பரேட் ஆர் மார்க்கெட். The converter is getting the money முன்னாடியே கிடைச்சதற்கு because of the scheme. He is enjoying the benefit. But as a trader, he has to pay to some manufacturer. He is not getting from the supply chain and the support. So எல்லாரும் அந்த chain வந்தாங்கன்னா this would have been a much more I agree. அதனால தான் you have to select your partner properly before marrying. Okay. இல்லைன்னா லைஃப் ஃபுல்லா கஷ்டம் தான் பண்ணணும். சரியா? அதனால தான் சொன்னேன். அப்போ சரி கல்யாணம் ஆயிடுத்து, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாது, RXIL இருக்கு. அங்க போனாலும் அதே தான் கேட்பான், நீ யார் கூட தொடர்புல இருக்கே, அவன் உருப்படியான ஆளா இருந்தா நான் கொடுக்குறேன், அவன் உருப்படி இல்லை நான் என்ன பண்றது? சரிப்படி தான் வாங்க. So we have to be very careful with the people whom we are dealing with. So அவங்களுடைய credibility is very important. இது நான் சிம்பிளா சொல்லிடலாம், இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். You have to மற்றவங்களை நீங்க better not to deal with them. Slowly அவங்கள வந்து கட்டி விடுறது பெஸ்ட். அப்பதான் வந்து அந்த ஹெல்த்தி பிசினஸ் என்விரான்மெண்ட். குட் கொஸ்டின். ஆக்சுவலா
பண்ண முடியாது. நீங்க வந்து ஒருத்தரோட டிரான்சாக்ஷன் செய்யும் போது இப்போ நான் வந்து சாம்சங்க்கு நான் சப்ளையரா போனோன்றேன். அவன் சொல்லுவான், see we have a vendor master, we have to enroll you as a vendor, you have to give me all these documents, then my master, we will create a master, so only after creating a master we'll enter into a transaction. So நீங்க ஒரு process வச்சுக்கோங்க. நீங்க you can be a small people, you ask for documents. beginningல transaction செய்யும் போது KYC பண்ணுங்க. KYC, know your customer மாதிரி, know your supplier. ஸ்கோர் கார்டு தெரியாதுங்க, அதுக்கு நீங்க கேட்கலாம். எனக்கு நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோரோட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுங்க கேட்கலாம். கிரெடிட் ஸ்கோர் வந்து 50 ரூபா கொடுத்தா கிரெடிட் ஸ்கோர் பிரிண்டோட அவனே எடுக்கலாம், எடுத்து உங்களுக்கு காப்பி கொடுக்கலாம். You have to insist. Medium enterprises turnover and investment. Very good. இப்போ மைக்ரோக்கு 1 and 5 into 10 and 50 into 5 into 5. So அது அப்படியே 50 into 5 னா 250 கோடி. இது 10 into 5 னா 50 crores. Oh, good question. Actually மீடியமுக்கு வந்து இந்த 3 பெனிஃபிட் அவங்களுக்கு இல்லை. செக்ஷன் 15 to 23 ஸ்மால், மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு மட்டும்தான், மீடியம் கிடையாது. இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் போலையே மினிஸ்ட்ரிக்கு. அதான் கிரௌட், நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் சொல்லிட்டேனே. அதே தான், அதாவது நீங்க வந்து பயர் வந்து நான் மைக்ரோ, நான் வந்து மைக்ரோ கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணா நான் ஆன் டைம் பேமெண்ட் பண்ணும். நான் வந்து மைக்ரோவா இருக்கேன், எனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. Please. Many thanks for the opportunity to clarify our doubt. Our company is registered under the rest of our companies as limited liability partnership. Please. Our company is registered under the rest of our companies as limited liability partnership. We are registered under MSME and classified as medium on the basis of turnover. And we have attached the ledger statements of some customers who have not settled the outstanding payment for more than a year now. These customers are not responding to the phone calls and mails. Therefore, we wish to know the following: how to find if they are MSME registered? Number 1 question. Number 2, is there a provision under MSME to take action against them? Is there a provision under GST to take action against them? Is there any possibility of action other than legal court proceeding? In the case of lawsuit, will it be criminal or civil? Requested to please check and advise. Number 1 point, இந்த MSC ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் நான் சொன்னேன் இல்லையா, இதை பற்றி செக்ஷனில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, the facilitation council will be formed, managed, operated by the respective state government. ஸோ இப்போ தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு MSMEக்கு கீழே தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில். சில ஸ்டேட்டில் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியமும் எடுத்துக்கிறாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மீடியமும் இன்க்ளூட் பண்றாங்க. அந்த கொஸ்டின்ல என்னன்னா, இவர் வந்து கிரெடிட்டார்ஸ் 43BH ப்ராப்ளம் அவருக்கு கிடையாது, அவருக்கு வரவு ப்ராப்ளம். நிறைய பேர் ஒன்றும் துட்டு கொடுக்கலன்றாங்க. ஸோ ப்ராப்பர் இன்வாய்ஸ், டெலிவரி சேலஞ்ச் எல்லாம் இருக்கு. இவர் கேட்டும் கொடுக்கல அப்படின்னா ஹி கேன் அப்ரோச். ஆனால் ப்ரொவைடட் இவர் MSMEல பதிவு பண்ணியிருக்கணும், அவங்களும் MSMEல பதிவு பண்ணியிருக்கணும். இருந்தால் மட்டும்தான் MSC ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலா, MSME ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலா. ஏன்னா சில ஸ்டேட்ல மீடியமே இன்க்ளூட் பண்ணும். இந்த இடத்துல தான் அசோசியேஷன்ஸ்லாம் நீங்க போய் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்ல மீடியமை இன்க்ளூட் பண்ணலைன்னா சேர்க்க சொல்லலாம். ஏன்னா லா டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட், லா இஸ் ஆக்சுவலி ஓப்பன். நீங்க கேட்டீங்கன்னா இன்க்ளூட் பண்ணும். இருக்கு, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல நான் செக் பண்ணி தான் சொல்லுவேன்.
அதனால அவங்க ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலுக்கு போகலாம். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சேல் பண்ணிட்டார், துட்டு தான் வரல. இவர் என்ன பண்ணியிருப்பார், ஜிஎஸ்டியும் கட்டியிருப்பார். ஜிஎஸ்டியில் ஆக்ஷன் வந்து எப்படின்னா, அவங்க வந்து கிரெடிட் எடுத்திருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த 180 days கேட்டகரி இருக்கு, பே பண்ணால் தான் ஆக்சுவலாக கிரெடிட் எடுக்கணும். ஸோ இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம், இவங்கெல்லாம் வந்து நான் வந்து சப்ளை பண்ணேன், பணம் கொடுக்கல, ஐ மீன் எனக்கு பணம் கொடுக்கல, நான் ஜிஎஸ்டி கட்டிட்டேன், இது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு கொடுக்குற வேலை வேணா பண்ணலாம். அவன் வந்து இந்த மாதிரி ஊருக்கு ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா என் பொழப்பு நல்லா ஓடும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சிவில் We are registered with the MSME, and if we supply to schools, for example, schools normally we don't make the payments within 90 days or 100 days. We give minimum 80 days. In that case, school is not coming in the 100 days. ஏன் அவங்க பிசினஸ் பண்ணல, Then அவங்க எம்எஸ்எம்இலையும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. then how to go about the குட் கொஸ்டின் இது. அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஹேவ் அன் அக்ரிமெண்ட், ஹேவ் அட் ஒரு 1 page or 2 page டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், இல்லை ஒரு லெட்டர். இந்த மாதிரி திஸ் இஸ் அ சப்ளை ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர்ல டேர்ம்ஸ் அழகா போட்டு சைன் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் ஹேவ் ஒன் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இல்லை மீடியேஷன் கிளாஸ். arbitration, shall we put it in invoice? Will be a இன்வாய்ஸ் வேண்டாங்க, பிகினிங்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆர்டர்ல யூ கேன் ஹேவ் ஆல் திஸ், ஒரு பேஜ் அரை பேஜ் சிம்பிள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். கடைசியாக ஒரு கொஸ்டின் இருக்கா? தேங்க்யூ. Thanks for the wonderful presentation and clarifying all our doubts. Now I would request Sriram sir to come forward and honor our guest. Nadesh, please. Nadesh, please, Nadesh, please. Now I request our president, Mr. Arul, please come forward and say a word of thanks. ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த செஷனே வந்து 45 மினிட்ஸ்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நிறைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி அவுட் ஸ்டேஷன் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இது வந்து வெர்ச்சுவல் மீட்டிங்காக அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக செஷன் இது பண்ண அப்புறம் தேங்க்யூ ஸோ மச்.